வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். நாம இன்றைய வீடியோவில் நருட்டோவிலே அதிக அளவு வெறுக்கப்படுகின்ற டாப் 10 கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நருட்டோவில் எந்த கேரக்டரை பிடிக்காது என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. 10வது வந்து ஈனோ காணப்படுறாங்க. ஸோ ஈனோவை எல்லாருக்குமே பிடிக்காததுக்கான காரணம் ஈனோட ரொம்பவே சின்ன வயசுல வந்து நருட்டோவை ரொம்பவே வெறுத்திருப்பாங்க. அதாவது நருட்டோவை வந்து புலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் ஈனோவுக்கு இவ்வளோ பெரிய ஹேட்டட் இருக்காங்களே தவிர ஈனோ ரொம்பவே வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நருட்டோ கூட ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி வந்து ஈனோக்கும் ஷிகமாரு சோஜி இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். பட் சின்ன வயசுல வந்து நருட்டோ வந்து அதிகமாக புலி பண்ணப்பட்ட கேரக்டர்ல வந்து ஈனோ ஒன்று. ஸோ அதனால ஈனோக்கு அதிக அளவில் ஹேட்டட் இருக்காங்க. 9வதுல வந்து ஒரச்சிமாரு இருக்காரு. ஸோ ஒரச்சிமாரு வந்து ஒரு ஈவில் கேரக்டர், பியோர் ஈவிலான ஒரு கேரக்டர். ஸோ ஒரச்சிமாரு ரொம்பவே ஒரு வில்லத்தனமாக நம்ம நருட்டோவிலே பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஒரச்சிமாரு. ஸோ ஒரச்சிமாருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவிங் ரொம்பவே அதிக அளவில் இருக்கும். பட் ஒரச்சிமாருவை ஹேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து ஒரச்சிமாரு வந்து ஹியூமன் ரிசர்ச் நிறைய பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து உயிரோடைய பல பேருடைய லைஃப்ல விளையாடி இருப்பாரு. சின்ன பிள்ளைகளை வச்சு பல ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. உயிரோடு இருக்கவங்க மேலேயே ஹியூமன் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களே அதே மாதிரி பல ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு காரணத்தால தான் ஒரச்சிமாருக்கு அவ்வளோ பெரிய ஹேட்டட் இருக்குதே தவிர ஒரச்சிமாரு ஒரு பியோர் வில்லலாக இருப்பார். அதாவது ஒரச்சிமாரு ஏன் இவ்வளவு செய்கிறான்னு பார்த்தோம்னா அவன் சின்ன வயசுல வந்து நிறைய டெத்தை பார்த்துருப்பான். ஸோ அதாலே வந்து நான் எப்பயுமே சாகக்கூடாது, அதே மாதிரி வந்து நான் உலகத்தில் இருக்க எல்லா ஜுச்சுமே தெரிஞ்சிருக்கணும், இந்த ஒரு ரீசனாலே வந்து பல பேரோட உயிரோட விளையாடி இருப்பான். ஸோ இதாலேயே வந்து ஒரச்சிமாருக்கு அவ்வளோ பெரிய ஹேட்டட் இருக்காங்க. அடுத்தா வந்து 8வது சிசுனே இருக்காங்க. ஸோ சிசுனையை பற்றி சொல்லணும்னா சிசுனே வந்து சுனானியை காட்டின புதுசுலேயே வந்து இவங்களையும் காட்டியிருப்பாங்க. பட் இவங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது. சுனானியோட ஒரு ஸ்டூடெண்டாக மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. பட் இதை தவிர இவங்களுக்கு எந்த ஒரு எவல்வுமே இருக்காது. ஒரு ஸ்டார்ட்ல ஓரளவுக்கு நல்ல சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு வேற லெவல் கேரக்டர் மாதிரி ஓரளவுக்கு காட்டியிருந்தாலும் போக போக அதே லெவலில் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் நிஞ்சா இந்த லெவலை தாண்டி இவங்களோட கேரக்டர் எந்த ஒரு டெவலப்மே இருக்காது. இதாலே வந்து சுசுனைக்காக வந்து ஹேட்டட் இருக்காங்க. அடுத்த வந்து 7வது வந்து கபுட்டோ இருக்காங்க. ஸோ கபுட்டோ வந்து ஸ்டார்ட்ல இருந்தே வில்லன் கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரச்சிமாரோட ஒரு அடிமை இதே மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஒரச்சிமாரோட ஸ்பையாக தான் இருப்பார். பட் இதை தாண்டி கபுட்டோவை வந்து ஒரச்சிமாரோட அதிக ஃபேன் ஹேட்டட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து சுயமா இவன் செஞ்ச விஷயம் தான் இவனை இன்னுமே ஹேட்டட் ஆகிருந்துச்சு. அதாவது வந்து 4th கிரேட் நிஞ்சா வாரில் வந்து என்னதான் ஓபிட்டோ வந்து 4th கிரேட் நிஞ்சா வாரை ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் இந்த வார் வந்து விலோவுக்கு எவால்வ் ஆனதுக்கு மிக முக்கியமான ரீசன் ரீஅனிமேட்டட் ஜுட்சு தான். அவன் வந்து செத்து போன சுனாமிஸ் எல்லாமே மறுபடியுமே உயிர்ப்பிச்சனால தான் விலோ பெரிய ஃபைட் வந்து விலோ நேரமாக போனதுக்கு மெயின் ரீசன். அதே மாதிரி வந்து மாதரா ஒருவேளை வந்து இவன் ரீஅனிமேட் பண்ணியிருக்காட்டி 4th கிரேட் நிஞ்சா வார் வந்து ரொம்பவே நேரத்தோடய முடிஞ்சிருக்கும். ஸோ இதாலே வந்து காபுட்டோ ஹேட்டட் இருக்கு. பட் காபுட்டோக்கு வந்து பேக் ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ற அளவில் வந்து ஃபேன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ரொம்பவே டிலேயாக வந்து இவருடைய பேக் ஸ்டோரி வந்து வந்ததுனால வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளோக்கு அக்செப்ட் பண்ணல. ஸோ இதாலே வந்து காபுட்டோக்கு இவ்வளோ பெரிய ஹேட்டட் இருக்காங்க. அடுத்த வந்து 6வதுல வந்து கரின் உசுமாக்கி இருக்காங்க. இப்போ வரைக்குமே நருட்டோவில் உயிரோடு இருக்கிற பியோர் பிளட் உசுமாக்கின்னு சொன்னால் அது கரின் தான். ஸோ கரினை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சிம்படிக்கிற கேரக்டராக மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. அதாவது வந்து சாஸ்கேக்காக சிம்படிக்கிற கேரக்டர் இருப்பாங்க. கரினோட நெஞ்சில் வந்து சாஸ்கே வந்து லைட்டிங் லைட்டால் வந்து பஞ்சே போட்டிருந்தாலும் அப்போ கூட சிம்படிக்கிற கேரக்டராக தான் காட்டியிருப்பாங்க. இதை தவிர வந்து நருட்டோவை பார்த்தோன்னே நருட்டோக்கு சிம்படிக்கிற கேரக்டராக பார்த்துருப்பாங்க. ஸோ கரினோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எந்த ஒரு இதுலையுமே செட் ஆகலை. ஜஸ்ட் ஒரு சிம் கேரக்டர் மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ இதாலே வந்து கரினுக்கு அவ்வளோ பெரிய ஹேட்டட் இருக்காங்க. அடுத்த வந்து 5வது வந்து ராசா இருக்காரு. ராசா வேற யாரும் இல்லை, 4th ஹாசிகாகே, அதாவது வந்து நம்மளுடைய காராவினுடைய அப்பா. ஸோ இவரை ஹேட் பண்ணுறதுக்கான காரணம் என்று சொன்னால் காராவை வந்து ஒரு சின்ன வயசுல நடத்தின விஷயம் தான். அதாவது வந்து காரா வந்து பியோர் ஈவிலாக வந்து ஸ்டார்ட்ல வந்து ஈவில் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து ராசா வந்து காரா மேலே வச்சிருந்தா ஹேட்டட் தான். இதே மாதிரி வந்து ராசா வந்து ரொம்பவே ஒரு வெறுக்கத்தக்க ஒரு ஃபாதர் மாதிரி இருந்திருப்பாரு. ஸோ இதுதான் இவரை ஹேட்டட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன். இதை தவிர வந்து இவருடைய ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். பெருசாக ஃபைட் பண்ண மாதிரி காட்டிருக்க மாட்டாங்க. பட் இவரை வந்து ஹேட் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து காரா இவர் நடத்தின விதம் மட்டும்தான். கடைசியில் வந்து இவர் வந்து காராட்ட அப்பாலஜிஸ் கேட்டிருந்தாலும் காரா அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஃபேன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணல. அதுதான் நிஜமான உண்மை. 4வதுல வந்து சாஸ்கே உச்சிகா காண்கிறோம். கமான், சாஸ்கே உச்சிகா அவருக்கு ஃபேன் ஃபாலோவிங் இப்போ வரைக்குமே ரொம்ப அதிக அளவில் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. புருட்டோவில் இன்னுமே அதிக அளவில் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. இப்போ வரைக்கும் நருட்டோவில் வந்து டாப் 10 அதிக அளவில் லைக் பண்ணப்படுற கேரக்டர் எடுத்தோம்னா சாஸ்கேக்கு ஓரளவுக்கு கேரக்டர் இருக்கு. பட் அவருக்கு அதிக அளவில் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே அவனுடைய ஆட்டிடியூட். அதாவது வந்து அவன் வந்து ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லனாக இருப்பார். அதாவது சிக்மா மேல் இப்படி ஒரு கேரக்டர் மாதிரி இருப்பான். ஸோ அதனாலேயே பல ஹேட்டர்ஸும் இருக்காங்க. இன்க்ளூடிங் சாஸ்கே வந்து இவ்வளோ வில்லனாக இருக்கிறது மெயின் ரீசன் என்ன, அதாவது வந்து இட்டாச்சி அவனுடைய ஃபேமிலியை பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரீசனாக இட்டாச்சியை போட்டுத்தரேன். இட்டாச்சி போட்டுத்தன அப்புறம் இட்டாச்சியோட பேக் ஸ்டோரி வந்து சாஸ்கே தெரிஞ்சு கொள்வான். ஸோ அப்படி தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் வந்து வில்லேஜ் அழைக்க போறேன்னு மறுபடியும் போவான். ஸோ இப்படி வந்து சாஸ்கே வந்து ஒரு சைக்கோ கேரக்டராக போயிருப்பான். கூட இருக்க எல்லாருமே போட்டு தர ட்ரை
பண்ணுவான். இன்க்ளூடிங் நருட்டோவை வந்து போட்டு தள்ள ட்ரை பண்ணுவான். உருகிரிக்கு லவ் பண்ணுற சாகுரா அவரை நெஞ்சிலேயே வந்து லைட்டிங் லைட்டை போட்டு தள்ள பார்ப்பான். அதே மாதிரி வந்து அவனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண கரீனை வந்து போட்டு தள்ள ட்ரை பண்ணுவான். இப்படி வந்து ஒரு சைக்கோ, அதாவது வந்து ஒரு பியோர் வெஞ்சன், அதாவது வந்து பழி வாங்குறதுக்காக இருக்கிற ஒரு மிருகம் மாதிரி ஒரு காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. பட் சில ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு மிருகத்தனதான் பிடிச்சிருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தாலே வந்து ஃபேன்ஸ் வந்து இவரை வந்து அதிக அளவில் வெறுக்கிறாங்க. அடுத்த வந்து மூன்றாவது வந்து ஹிருசன் சரட்டோவிக்கு அனுப்புகிற தேர்ட் ஹொக்காகே தான். ஸோ இவரை வந்து நருட்டோ கிளாசிக் மட்டும் பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தா ஏன் ஹெடேட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். பட் இதுவே வந்து நருட்டோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன் ஹெடேட் பண்ணுறாங்கன்னு. ஏனென்றால் இவர் தேர்ட் ஹொக்காகே இருந்த டைம் தான் உச்சிகா வைப் அவுட் ஆனிச்சு. இதுக்கு டான்ஸோ தான் மெயின் ரீசனாக இருந்தாலும் இவர் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்திருக்க மாட்டார். அதே மாதிரி வந்து இவருடைய ஸ்டூடெண்டான ஒரச்சிமாரு ஹியூமன் ரிசர்ச் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஃபுல் பவர் இருக்கும். அப்படி இருந்தும் ஒரச்சிமாரை பிடிக்கிற சிச்சுவேஷனே வந்துடும். அப்படி இருந்தும் ஒரச்சிமாரை பிடிக்க மாட்டார். அதே மாதிரி வந்து குஷினா சாகும்போது, அதாவது சாகிற கட்டத்தில் இருக்கும்போது அவரோட கையில் வந்து குழந்தைய கொடுத்துட்டு இந்த பிள்ளையோட பேர் வந்து நருட்டோ, இது என்னோட பிள்ளை, அதே மாதிரி வந்து இந்த பிள்ளையை வந்து நல்லா பார்த்துக்கணும், இல்லை நான் நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து கெட்ட பாடம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். சின்ன பொடியினுக்கு காசை கொடுத்து, அதாவது 5 வயசு பொடியின காசை கொடுத்து பத்திரமா காசு செலவழிக்கணும். அவன் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கான் அந்த காசு செலவழிக்கிறது. ஈவன் நம்மளால கூடவே காசு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன பொடியின எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்? ஸோ இப்படி பல ரீசன் இருக்கு. ஹிரோசன் வந்து ஒரு பப்பெட்டான ஒரு ஹொக்காகே தான் இருந்திருப்பார். பெருசாக எந்த ஒரு டிசிஷனுமே எடுத்திருக்க மாட்டார். ஈவன் குராமா வந்து லீஃப்லெஸ் அட்டாக் பண்ணும்போது கூட இவர் பெரிய அளவில் எந்த ஒரு ஃபைட்டுமே பண்ணிருப்பான். மினாட்டை இறங்கி ஃபைட் பண்ணியிருப்பான். அந்த டைமில் வந்து இவனுக்கு தெரிஞ்சிடும் அவன் ரீஎனிமேல ஜிட்ஸு தான் போட போகிறான்னு. அப்படி இருக்கும்போது இவன் போய் தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் அப்படியும் பண்ணியிருக்க மாட்டான். ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு மட்டும் தான் இருந்திருப்பான். மற்ற எந்த ஒரு விஷயமும் செஞ்சுக்க மாட்டான். ஸோ இப்படி பல ரீசன் இருக்குது. பட் இருந்தாலே இவரை விட அதிக அளவு ஹேட்டட் பண்ணக்கூடிய கேரக்டர் எல்லாமே இருக்காங்க. ஸோ இதனால இவருக்கு தேர்ட் பிளேஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸில் காணப்படுறது வந்து சாக்குரா. ஸோ சாக்குரா பற்றி சொல்ல வேணும்னா நருட்டோவில் அதிக அளவு ரன் டைம் இருக்கிற ஃபீமேல் கேரக்டரில் வந்து சாக்குராக்கும் ஒரு இடம் இருக்குது. பட் அப்படின்னு இவளை ஹேட்டட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இவருக்கு கேரக்டர் டெவலப் இல்லையா என்று கேட்டால் கண்டிப்பாக இவளுக்கு ஒரு கேரக்டர் டெவலப் இருக்குது. அதாவது வந்து நருட்டோ ஓஜி நருட்டோவில் வந்து பெரிய அளவு கேரக்டர் டெவலப் இல்லாட்டி வந்து நருட்டோ ஷிப்ரில் ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் இருக்காது. அதாவது வந்து சுனாடேட்டை வந்து இவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஜுட்ஸுவில் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைக்கு போய் அதுக்கப்புறம் ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து சமநிலையாக போய் சுனாடே லெவலுக்கு அளவுக்கே வந்து ஸோ அவ்வளோக்கு ஒரு நல்ல கேரக்டர் வந்திருந்தாலும் இவங்க வந்து நருட்டோ வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபன் பண்ணியிருப்பாள். அதாவது வந்து நருட்டோ சம்மந்தமே இல்லாமல் அடிச்சிருப்பாள். ஸோ அது வந்து ஃபன்னாக எடுத்திருக்காங்களான்னு தெரியல. பட் பார்க்க நமக்கு வந்து உண்மையிலே வந்து வெறுப்பு தான் வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சில முக்கியமான சிச்சுவேஷனில் வந்து இவர் சில விஷயங்களை எடுக்காமல் இருப்பாள். உதாரணம் சொல்ல போனால் ஓபிட்டோட வந்து கண்ணை பஞ்ச் பண்ண சொல்லிட்டோம் ஓபிட்டோ. பட் அப்போ வந்து ஒன்றுமே செஞ்சு மாட்டார். ஸோ அப்படி சில விஷயங்கள் வந்து சில ரைட்டான டிசிஷன் இவள் எடுக்காதனாலே வந்து நிறைய பேருக்கு ஹேட்டட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. இதை தவிர வந்து சாஸ்கேக்கு பின்னுக்கு வந்து சிம் படிச்சுட்டு தெரிஞ்சிருப்பார். ஸோ அதாலே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. இன்னும் மிக முக்கியமாக பிடிக்காத காரணமாக வந்து நம்மளோட ரியல் லைஃப் எடுத்துக்கலாம். நிறையான பசங்க வந்து லவ் பண்ணுறதுக்காக பின்னுக்கு தெரிவாங்க. பட் அப்படி இருந்து அந்த பொண்ணுங்க வந்து எவனாச்சும் ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் பின்னுக்கு வளைஞ்சு தெரிவாங்க. ஸோ அதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாக்குரா காட்டியிருப்பாங்க. அடுத்த வந்து நம்பர் 1 இடத்துல காணப்படுறது வேறு யார்? டன்சோ தான் இருக்காங்க. ஸோ நருட்டோவில் இருக்கிற எல்லாருமே ஹேட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் டன்சோ தான். ஸோ நருட்டோவில் மிக முக்கியமான பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசனே டன்சோ தான். அதாவது வந்து லீஃப் வில்லேஜில் வந்து உச்சிகா வைப் அவுட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இவன் தான். அதே மாதிரி மினாட்டோ குஸ்டினா இறக்கிறதுக்கு மெயினான ரீசன் இவன் தான். நருட்டோக்கு இவ்வளோ பெரிய ஹேட்டட் வர்றதுக்கு மெயின் ரீசன் டன்சோ தான். ஸோ இப்படி பல ரீசன் வந்து இந்த டன்சோக்கு இருக்குது. டன்சோ சாகும்போது தான் நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குது. அதாவது ஒருத்தர் சாகும்போது கூட இவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு சொன்னால் அது டன்சோக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டன்சோ சாகும்போது அவனுடைய கேரக்டர்ல வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு நருட்டோ ஃபேன்ஸுமே அக்செப்ட் பண்ணல. இதுல வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்காத மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.